சூப்பர்மேன் படம் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிசி ஃபேனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு படம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பர்மேன் ஃபேனே கிடையாது. நான் ஒரு பேட்மேன் ஃபேன். சூப்பர்மேன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டிசி யூனிவர்ஸ்லேயே நான் எப்பாவது பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. ஆனால் இந்த வாட்டி படம் பார்த்துட்டு எனக்கு சூப்பர்மேன் ரொம்பவே பிடிச்சிட்டாப்புல. வேற லெவலில் ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிறத பண்ணியிருக்காங்க. படங்கிறதுல மேக்கிங், ஸ்டண்ட்டு, ரா ஃபேக்டர் இதெல்லாம் தாண்டி படத்தில் ஒரு அரசியல் பேசுகிறாங்க. அதுதான் அந்த படத்தை வேற எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. திஸ் சூப்பர்மேன் சப்போர்ட்ஸ் பாலஸ்தீன். எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். கமான். இப்போயே சொல்லிடுறேன், ஸ்பாய்லர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை கட் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொன்னால் தான் புரியும். அதனால் நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஸ்பாய்லர் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு ரிவ்யூ பார்க்காதீங்க. படம் பார்த்துட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும். படங்கிறது எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜேம்ஸ் கன் வந்து வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காரு. அவரோட டச்சுங்கிறது படத்தில் அங்கங்கே இருக்குது. கார்டியன் ஆஃப் கேலக்ஸியில் ஒரு காமெடிங்கிறத ஒர்க் பண்ணுவார்ல, அதை வந்து இங்கே ஜஸ்டிஸ் கேங்கில் பண்ணியிருக்காரு. அந்த கேங்கில் மட்டும் இல்லை, படத்தில் அங்கங்கே அவருடைய டச்சு சூப்பராக இருக்குது. ஓவராலாக சீட்டில் கிரிப்பாக உட்கார வச்சு படத்தை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. படத்தில் வந்து சூப்பர்மேனுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. சூப்பர்மேன்னா வந்து ரொம்ப இளகிய மனசு படைச்சவர் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது இந்த படத்துலையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அணியில் சூப்பர்மேன் வந்து காப்பாற்றுவார். அதே மாதிரி குழந்தையை வந்து காப்பாற்றுவார், நாய்க்குட்டியை காப்பாற்றுவார். அவருடைய நாயான சூப்பர் டாகை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு தன்னுடைய உயிரை கொடுத்து போராடுவார். இதெல்லாம் படத்தில் வந்து இருக்குது. படத்தில் கதைங்கிறது என்னென்னா, சூப்பர்மேன் வந்து வழக்கம் போல் மெட்ரோபாலிஸை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் லெக்ஸ் லூத்தார் வந்து அவருக்கு எதிராக ஒரு பிளாட்டிங் அப்படிங்கிறத பண்ணுறாரு. அவரை வில்லனாக போர்ட்ரே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சியில் வந்து இருக்கார். அதில் சக்ஸஸும் அடைஞ்சிடறாரு. சூப்பர்மேனை வந்து எல்லாருமே வில்லனாக பார்க்குறாங்க, அவரை வெறுக்கிறாங்க, ஒரு சிறையில் அடைக்கப்படணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர்மேன் இதுக்கு நடுவில் ஒரு போரை நிறுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கார். ஒரு சின்ன நாட்டுடைய மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து போராடிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இந்த சிக்கலில் மாட்டி அவர் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரியான ஒரு யூனிவர்ஸில் வந்து அடைக்கப்பட்டுறாரு. அங்கேருந்து அவர் எப்படி வெளியில் வந்தார், எப்படி வந்து லெக்ஸ் லூத்தாரை தடுத்தார், எப்படி வந்து அந்த போரை நிறுத்தினார் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த கதை வந்து சிம்பிளான ஒரு லேயர் தான். ஆனால் அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. வழக்கமாக சூப்பர் ஹீரோ கதை அப்படின்னாலும், அமெரிக்காவுடைய ஒரு ஹீரோயிசம் கதை அப்படின்னாலும் என்ன வரும்? யூஎஸ் தான் இருக்கிறதுலே பெருசு, யூஎஸ் மாதிரி ஒரு நாட்டை பார்க்க முடியாது, எந்த கஷ்டம் வந்தாலும் ஏலியன்ஸ் வந்தால் கூட யூஎஸ்க்கு தான் வருவாங்க, அவங்க தான் உலகத்தையே காப்பாற்றுவாங்க அப்படின்னு யூஎஸ் வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப்கான ஒரு பிக்சருக்கு வந்து அதோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து அதை பிரேக் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஜேம்ஸ் கன் அதை தான் சூப்பர்மேன் படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, படம் பார்க்காதவங்களுக்காக ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன். அயன்மேன் பார்த்துருப்பீங்க. அயன்மேனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வெப்பன் சப்ளையர் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அவருடைய வெப்பன்ஸ் வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் அவருக்கு வந்ததுக்கப்புறமா உலகத்தில் அமைதியை உருவாக்குறதுக்காக வந்து தனக்குன்னு ஒரு சூட்டை வந்து உருவாக்குறாரு. அதுதான் அயன்மேன் அப்படிங்கிற மாதிரி கதை வரும் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு லேயர் எடுத்து சூப்பர்மேனுக்கு ஏற்ற மாதிரி பட்டிட்டிங்கரிங் பார்த்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் சூப்பர்மேனை நடித்த டேவிட் காரன்ஸ்வெட், லூயிஸா நடிச்சிருக்கிற ரேச்சல் ப்ரோஸ்னஹன், அப்புறம் லெக்ஸ் லூத்தாரா நடிச்சிருக்கக்கூடிய நிக்கோலஸ் ஹால்ட், இவங்க எல்லாருமே செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நடித்ததுலேயே எனக்கு பிடிச்சது வந்து சூப்பர் டாகாக வந்திருக்கிற அந்த டாக். எனக்கு தெரிஞ்ச அது கிராஃபிக்ஸாக என்னன்னு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் கிரீன் லேண்டனாக நடிச்சிருக்கக்கூடிய நேத்தன் ஃபில்லியன். கிரீன் லேண்டன் படத்தை விட இதில் நான் ரொம்ப ரசித்தேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ படம் வந்து எப்படி தனிச்சு தெரியுது அந்த மேட்டருக்கு நம்ம வருவோம். படத்துடைய திரைக்கதைக்கான லேயர் அப்படிங்கிறத மிடில் ஈஸ்ட் பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காரு ஜேம்ஸ் கன். ஆக்சுவலாக இதோடைய ஒரிஜினல் காமிக் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டது தான். ஆனால் இதில் மிடில் ஈஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி திரைக்கதை அப்படிங்கிறத ஜேம்ஸ் கன் வந்து உருவாக்கியிருக்காரு. சூப்பரான ஸ்க்ரீன் பிளே. அதுலேயும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த சண்டையை வந்து எடுத்திருக்காரு. குறிப்பாக காசாவை வந்து இப்போது எந்த அளவுக்கு இஸ்ரேல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை சிம்பாலிக்காக படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காரு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல ரசிகர்கள் வந்து இதை பற்றி கேள்வி எழுப்பினப்போ வந்து ஜேம்ஸ் கன் வந்து இல்லை நாங்கள் அப்படிலாம் ஃபீல் பண்ணி எடுக்கல, இது வந்து ஒரு பேசிக்கான கதை தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து
படம் வந்து வேற ஒன்று தான் பேசுது. இன்ஃபேக்ட் வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த படம் வந்து நாட் குட், இதை பார்த்துறாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு படம் தெளிவான ஒரு அரசியலை பேசுது. படம் வந்து மெயினாக பேசக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறது என்னன்னா, லெக்ஸ் லூத்தர் வந்து சூப்பர்மேனை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சரி, அப்படி வந்து மொத்தமாக ஒரு காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பேக் ஸ்டோரி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய போரை தடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து சூப்பர்மேன் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அது என்ன போர்? ஒரு நாடு வந்து வெல் எக்யூப்டு நாடு, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து எந்த விதமான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடை வந்து அட்டாக் பண்ண போகுது. அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் சூப்பர்மேன் போகிற மாதிரி தான் படமே தொடங்குது. இறுதியில் அந்த நாடை வந்து காப்பாற்றினாரா இல்லையா சூப்பர்மேன் அப்படிங்கிறதோட தான் கிளைமேக்ஸும் நகருது. நடுவில் வேறு லேயர்லாம் போகுது. பேரலல் யூனிவர்ஸ், சூப்பர்மேனை அழிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான முயற்சிகள் நடக்குது, டைமென்ஷனல் பயணங்கள், இதெல்லாம் வந்து ஓடுது. பட் மெயின் கதைங்கிறது இந்த கதை தான். இந்த வெல் எக்யூப்டு கண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த வெல் எக்யூப்டு கண்ட்ரிக்கு மிலிட்ரி வெப்பன்ஸை சப்ளை பண்ணதே யாருன்னா லெக்ஸ் லூத்தராக தான் இருப்பான். லெக்ஸ் லூத்தர் தான் வெப்பனையும் கொடுத்து அந்த போர் தொடங்குறதுக்கான காரணமாகவும் இருப்பான். அந்த போர் தொடங்கி அந்த போர் நடந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆகிறவனும் அவனாக தான் இருப்பான். ஸோ சூப்பர்மேன் வந்து உயிரோடு இருந்தால் அந்த போர் நடத்த விட மாட்டாப்புல, தடுத்துருவாப்புல. அதனால சூப்பர்மேனை மொத்தமாக காலி பண்ணிடணும் அப்படின்னு தான் சூப்பர்மேனை வில்லனாக மாற்றுறதுக்கான முயற்சியை செஞ்சு அதில் சக்ஸஸும் பண்ணியிருப்பாப்புல லெக்ஸ் லூத்தருங்கிற மாதிரி அந்த திரைக்கதைங்கிறது போகும். பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் பிளே. இது ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டை. இதில் எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீனுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும்ல, அந்த கேள்விங்கிறது விஷுவலில் நிறைய இடங்களில் வந்து காட்டிக்கிட்டே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மிலிட்ரி எக்யூப்டு கண்ட்ரியாக இருக்கிற கண்ட்ரியுடைய பேர் பொவேரியா. இந்த பொவேரியா நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக ஒருத்தரை காட்டுவாங்க. மண்டை வந்து அப்படியே பஞ்சு முட்டாய் மாதிரி புசு புசுன்னு இருக்கும். அவர் டக்குன்னு பார்த்தா இஸ்ரேலுடைய முதல் பிரதமராக இருந்த பென் குரியனை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. பென் குரியனுடைய அதே கெட்டப்பில் தான் அவர் பேசுவார். அவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசக்கூடிய ஒவ்வொரு நேரத்துலையும் அவருக்கு பின்னாடி வந்து அந்த நாட்டுடைய கொடி அப்படிங்கிறது காட்டப்படும். லிட்ரலாக இஸ்ரேலுடைய அந்த டேவிட் ஸ்டாரை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்டாரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பெரிய அளவுக்கு ஆயுதம் இல்லாத அந்த நாடுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த நாடுக்குடைய பேருங்கிறது என்னென்னா ஜொஹான்பூர். ஒரு இஸ்லாமிக் டோன் வர்ற மாதிரி அந்த நாட்டுக்கு பேர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அடுத்து இந்த மிலிட்ரி எக்யூப்டு கண்ட்ரியிலேருந்து பெரிய அளவுக்கான பெட்டாலியன்ஸ் கிளம்பி போவோம் அந்த நாடை தாக்கிறதுக்கு, இந்த ஜொஹான்பூரை தாக்கிறதுக்கு போவாங்க. அவங்களுடைய எல்லையை காட்டுவாங்க. ஃபென்ஸால் சுற்றி வைக்கப்பட்டிருக்கும். பெரிய ஃபென்ஸ் இருக்கும். அந்த ஃபென்ஸுக்கு அந்த பக்கம் வந்து ஜொஹான்பூர் மக்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் மிலிட்ரிங்கிறது இருக்கும். அப்படியே காசாவில் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியான செட்டப்புங்கிறது அங்கே இருக்கும். அடுத்து கிளைமேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இராணுவமே இல்லாத பெரிய அளவுக்கு மிலிட்ரி எக்யூப்டு இல்லாத அந்த ஜொஹான்பூருடைய பகுதியில் பார்த்திங்கன்னா மக்கள் அணிதிரண்டு வந்து வெறும் கட்டையும் கம்பையும் வச்சுக்கிட்டு பெரிய இராணுவத்துக்கு எதிராக நின்று வாங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி நிற்பாங்க. எங்களே நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே நிற்பாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க்கு வேறு மாதிரியான எக்யூப்டான வெப்பன்ஸோட இராணுவங்கிறது இருக்கும். அந்த சீனை பார்த்த உடனே எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. 2018 மார்ச் மாதம் காசா பகுதியில் வச்சு ஒரு போராட்டங்கிறது தொடங்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டிலேருந்து முன்னாடி கிளம்பி போன பாலஸ்தீனியர்கள் திரும்ப அந்த நிலப்பரப்புக்கு வர்றதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நடந்த ஒரு போராட்டம். ரொம்ப அமைதியாக நடந்த போராட்டம். முதல்ல ஒரு 10-15 நாளுக்கு மட்டுமே நடக்கும்னு திட்டம் போட்ட அந்த போராட்டங்கிறது 90 நாட்களுக்கு மேலே கடந்து போச்சு. அந்த போராட்டத்தில் அமைதியாக மக்கள் போராடினாங்க. அதாவது காசா பகுதியில் 30,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் வந்து அமைதியாக வந்து கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டங்களை வந்து செஞ்சாங்க. அப்படி அமைதியாக போராட்டம் நடத்தினவங்களை நோக்கி இஸ்ரேலுடைய இராணுவங்கிறது துப்பாக்கி சூடுங்கிறத நடத்துச்சு. கிட்டத்தட்ட 228 பேர் இஸ்ரேலுடைய அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போனாங்க. ஏகப்பட்ட பேர் காயமடைஞ்சாங்க, படுமோசமான காயமடைஞ்சாங்க. அமைதியான போராட்டத்தை நடத்தினப்போவும் அவங்க மீது வன்முறையான துப்பாக்கி சூடு நடத்தினது இஸ்ரேல் இராணுவம். அப்படியே அதே மாதிரியான சீனு தான் இந்த கிளைமேக்ஸ்லேயும் இருக்கும். கிளைமேக்ஸில் சூப்பர்மேனுடைய சிம்பிளை தாங்கின ஒரு கொடியை வந்து குழந்தைகள் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. சூப்பர்மேன் எங்களை வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி ஒரு சீனுங்கிறது வரும். இதே மாதிரி பாலஸ்தீனோடைய கொடியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த சீனில் துப்பாக்கி சூடுங்கிறது நடந்தப்போ கூட கொடியை விட்டுறாமல் அந்த பாலஸ்தீனியர்கள் வந்து போராடினது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இமேஜ். இதை அப்படியே ரிப்ளிகா பண்ணுற மாதிரி அந்த சீனுங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லை, கிளைமேக்ஸில் அந்த ஜஹான்பூருடைய நேஷ்னல் ஃப்ளாக் அப்படிங்கிறது தூரத்தில் ஒரு மூலையில் ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனுங்கிறது வரும்.
அந்த ஃப்ரேமில் அந்த ஃப்ளாகு கிட்டத்தட்ட பாலஸ்தீனுடைய ஃப்ளாகை நினைவுபடுத்துகிற விதமாக தான் இருந்துச்சு. இப்படி நிறைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இந்த படத்தில் இருக்குது. இப்படி இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனுக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய தலையீட்டையும் தவறையும் சுட்டி காட்டக்கூடிய விதமாக இந்த படம் அப்படிங்கிறது இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சூப்பர்மேன் வந்து பவேரியாவுடைய மிலிட்ரியை வந்து ஃபஸ்ட்டு அடித்து நொறுக்குவார் இல்லையா. நொறுக்குனதுக்கப்புறமா பவேரியாவுக்கும் யூஎஸுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனுங்கிறது பல வருடங்களாக இருக்குது. ஆனால் ஈஸியாக அதை வந்து ஒரு சில நொடிகளில் வந்து உடச்சிட்டார் சூப்பர்மேன். இது வந்து பெரிய தவறு. யூஎஸ்க்கு நெருக்கமான ஒரு நாட்டின் மேலே எப்படி இவர் வந்து ஒரு தாக்குதல் நடத்தலாம், இது வந்து ஃபெடரல் குற்றமாச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குவாங்க. ஸோ வந்து பவேரியாங்கிற தவறு செய்யக்கூடிய நாட்டுக்கு யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க போன சூப்பர்மேன் மேலேயே குற்றம் சுமத்துறாங்க யூஎஸுடைய அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அமைப்புங்கிறது படத்தில் இருக்கும். அதை அடிப்படையாக வச்சு தான் லெக்ஸ் லூத்தர் வந்து சூப்பர்மேனை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கிட்ட வந்து ப்ரெஷரை வந்து போடுவாப்பில். இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குது, அவர் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யோசிக்கிற மாதிரி சீனுங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஒரு மேட்ரை கையில் எடுத்து சூப்பர்மேனை வந்து வில்லனாக மாற்றுவாப்பில் லெக்ஸ் லூத்தர். அதே மாதிரி லெக்ஸ் லூத்தர் கேரக்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கு ஈலான் மஸ்க் மாதிரி தான் இருந்தார். பெரிய அளவுக்கு பணத்தை கொட்டி தனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் வந்து லெக்ஸ் லூத்தரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. சூப்பர்மேனை பெரிய வில்லனாக மாற்றுறதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகும். கோ பேக் சூப்பர்மேனுங்கிற மாதிரி, கோ பேக் இண்டியன் மாதிரி நெகட்டிவான ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிற மாதிரிலாம் சீன் வரும். அந்த ஹேஷ்டேக்லாம் யார் பண்ணுறா, யார் இந்த ட்வீட்லாம் போடுறா அப்படின்னு பார்த்தா சூப்பர்மேனை கைது பண்ணி ஒரு பாக்கெட் யூனிவர்ஸுக்குள்ளே கூட்டு போவாங்க இல்லையா. அந்த பாக்கெட் யூனிவர்ஸுக்குள்ளே போகும்போது லிட்ரலாக குரங்குங்க உட்காந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். லெக்ஸ் லூத்தர் வந்து குரங்குங்களை பிடிச்சிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த வேலையை மட்டுமே செய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து பொலிட்டிக்கலான ஒரு சட்டையராக தான் நான் படத்தில் பார்த்தேன். ஸோ எலெக்ஷன் மாதிரியான கேம்பெயின்ஸ்லாம் வந்து இந்த ஐடி விங் தான் வந்து பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. ஒருத்தன் வந்து நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்கிறது வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் தான். நமக்கும் மூளை இல்லை, இதை செய்கிறவங்களுக்கும் மூளை இல்லைங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இந்த குரங்குகள் மேட்ரை வந்து வச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி ட்வீட்ஸு, ஹேஷ்டேக்ஸு இதெல்லாம் வந்து லெக்ஸ் லூத்தரோட கனெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு இலான் மஸ்கையும் எக்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அமெரிக்காவுடைய அந்த சூப்பர் பவர் நேச்சர், நான் தான் வந்து உலகத்துடைய காவல்காரன் அப்படிங்கிற இமேஜில் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக வந்து படத்தில் அடிச்சிருப்பார் ஜேம்ஸ் கன். ஸோ படத்தில் பல முக்கியமான சீன்ஸில் சூப்பரான டயலாக்ஸ் மூலமாக அது ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்தியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லூயிஸ் லேனுக்கும் வந்து சூப்பர்மேனுக்கும் ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க. சூப்பர்மேனாக உன்னை இன்டர்வியூ பண்ண என்ன அனுமதிப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போகும். அந்த டிஸ்கஷனில் வந்து ஜொஹான்பூர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெஜிமுக்கு கீழே மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் கூட யூஎஸ் இருக்குது, அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி சூப்பர்மேனை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரியும், அதுக்கு சூப்பர்மேன் வந்து ஒரு ரெஜிம் இருக்குங்கிறத காரணமாக வச்சு ஒரு நாட்டின் மேலே நீங்கள் போர் தொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரியும் வரும். இப்படி பவர்ஃபுல்லான டயலாக்ஸ்லாம் படத்தில் அங்கங்கே தூவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சூப்பர்மேன்னா இந்த டயலாக் இனிமேல் எல்லார் மனசுலையும் பதிகிற மாதிரியான ஒரு டயலாக் இருக்கும். நீங்கள் ஸ்பைடர்மேன் படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அதே மாதிரியான ஒரு டயலாக் வந்து இந்த சூப்பர்மேன் படத்தில் வந்து நச்சுன்னு உட்காந்துருக்கு. சூப்பர்மேன் வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே ஒரு கெட்ட விஷயத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மைங்கிறது சூப்பர்மேனுக்கு தெரிய வரும். அதை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பார். நான் கனவு கண்டது, நான் நம்பினது எல்லாமே பொய்யாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருப்பார். அப்போ அவங்க அப்பா சொல்கிற மாதிரி அந்த டயலாக் வரும். யுவர் சாய்ஸஸ், யுவர் ஆக்ஷன்ஸ் வில் டிஃபைன் ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது. நீ எடுக்கிற முடிவுகளும் உன்னுடைய நடவடிக்கைகளும் தான் நீ யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அதை தாண்டி நீ யாருங்கிறத வேற ஒருத்தன் தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது. படம் அவ்வளோதாங்க. இதுதான் படம். இந்த ஒரு டைலாக்ல அமெரிக்கா வந்து தப்பு செய்யுது அப்படிங்கிறதையும் தலையில் கொட்டின மாதிரி இருக்கும், அதே மாதிரி இஸ்ரேலையும் தலையில் கொட்டின மாதிரி இருக்கும், அதே மாதிரி இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் தலையில் கொட்டின மாதிரி இருக்கும், அதே மாதிரி மனிதத்தை கொண்டாடணும், மனிதத்துக்காக பேசணும் அப்படிங்கிறவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற மாதிரியும் இந்த டயலாக்குங்கிறது இருக்கும். சூப்பர்மேன் மனிதத்தை நேசிப்பவர்களுக்கு, மனிதம் வளரணும்னு நினைப்பவர்களுக்கு பக்கத்தில் நின்று பேசக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவாக இந்த படத்தில் ரொம்பவே அழகாக மிளிர்றார். ஸோ படம் வந்து அழகாக ஒரு அற்புதமான அரசியலை ரொம்ப நுணுக்கமாக
பரவலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரிவ்யூவோ எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். ஸோ எந்த ஒரு முன்முடிவோ இல்லாமல் நான் போய் படம் பார்த்தப்போ எனக்கு இந்த ஃபீலுங்கிறது வந்துச்சு. அது வந்த உடனே அதை பற்றி நான் தேடினப்போ நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ப்ரோவாக வந்து இது வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதுவும் இவ்வளோ முக்கியமான ஒரு திரைப்படத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை சொன்னதே பெரிய விஷயம். அது இன்டெரக்டாக இருந்தாலும் அதற்கான அட்டெம்ப்ட் எடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் ஒரு சில பேர் வந்து இதை வந்து பாய்காட் பண்ணணும், பாலஸ்தீனை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒயிட் ஹீரோ வர தேவையில்லை, வார்னர் பிரதர்ஸ் பற்றி தெரியாதா, அவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ட்வீட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழேயும் வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய பார்வையே தவறானது, இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அது ஏதோ ஒரு வகையில் போய் சேருதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே ஒரு பெரிய பேரழிவுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது காசா பகுதியில். அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் செய்யணும். இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய படம், அதுவும் முக்கியமான படம் எடுக்கும்போது அதில் இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ஜேம்ஸ் கன். ஆனால் ஜேம்ஸ் கன்னை பாராட்டுறதை தாண்டி கண்டிப்பாக வார்னர் பிரதர்ஸை பாராட்டி ஆகணும். தெரிஞ்சிட்டிங்களாயா? ரொம்ப சந்தோஷங்க. ஸோ படம் வந்து மேக்கிங்காகவும் நல்லா இருக்குது, கதையாகவும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக குழந்தைகளோடு போய் படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப மஸ்ட்டு. அதுவும் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்.